ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு இரக்கத்தின் ஆண்டாய் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31 முதல் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதன் கள்ளருடைய கையில் அகப்பட்டு காயப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல நல்ல சமாரியன் வந்து அவருடைய காயங்களை ஆற்றுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவாய் சமாரியர்கள் மற்ற யாரோடும் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தாகத்திற்கு தண்ணீர் தா என்ற சமாரிய பெண்ணிடத்தில் கேட்கும்போது, நீ யூதனாய் இருக்கையில் என்னிடத்தில் எப்படி கேட்கிறாய் என்று ஒரு கேள்வி வரும். பொதுவாய் சமாரியர்கள் யாரோடும் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். ஆனால் பாருங்க, கர்த்தர் அவருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்து அந்த மனிதனுடைய காயங்களை ஆற்றுகிறார். ஒருவன் மீது கர்த்தருடைய இரக்கம் இருக்கும் என்று சொன்னால், அவருடைய சத்துருக்கள் இடத்துல தங்கும்படி, அவர்களுக்கு பாதுகாப்பு அருளும்படி, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்வார். இதை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.